எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலனை பார்ப்போம். ஜூலை மாதம் 11/7/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 27ஆம் நாள், தேய்பிறை. இன்று கூர்ம ஜெயந்தி. நாளை சிவராத்திரி, பிரதோஷம், சுபமுகூர்த்த நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் கௌளம், பின்பு தைத்துலாம். 1 மணி வரை கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய், மிதுனத்தில் புதன் சூரியன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது சனிக்கிழமை ரொம்ப சிறப்பு, பெருமாள் வழிபாடுக்குனே உரிய ஒரு நாள். அதில் கூர்ம ஜெயந்தி அப்படின்றது, கூர்மாவதாரம். இந்த உலகை காக்கும் பொருட்டு எம்பெருமான் எடுத்த அவதாரங்களில் அதுவும் ஒன்று. உலகமே ஒரு உருண்டை அப்படின்னு நம்ம இப்போதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போதான் அது ஒரு சில கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம அறிவியல் ரீதியாக அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது. உலகம் எல்லாமே தட்டையானது நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அவதாரங்கள்ல உலகம் உருண்டை, அது பூமிக்குள்ள தண்ணிக்குள்ளே போச்சு, அந்த பூமி அந்த 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 மீட்டு எடுத்துன்னு வச்சாரு அப்படிங்கிற இந்த கூர்மாவதாரத்தோட தன்மைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது கூர்மம்னா நம்ம தெரிஞ்சிச்சு, அந்த வடிவம் ஏன் வைக்கிறாங்க, இந்த வடிவத்தில் ஏன் பண்ணுறாங்கன்னா, எல்லா விதமான ஆற்றல்களையும் ஒரு சேர இருந்து அதனால் அதை நம்ம கிட்ட கொண்டு கொடுக்குற அமைப்பு இந்த கூர்ம ஜெயந்திக்கு உண்டு. அதாவது ஜெயந்திங்கிறது தோற்றுவித்த நாளை கொண்டாடுவது அமைப்பு. கூர்ம ஜெயந்தி போடுறதுனால நமக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களை அவற்றையெல்லாம் மாற்றி தருகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறாங்க. இன்றைய நாளில் எல்லோரும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்க. கூர்ம ஜெயந்திக்கு கூர்மாவதார பெருமாளை போய் பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற கர்ம தோஷங்கள் நீங்கும். இந்த ஆலய வழிபாடு போனால் எல்லாரும் உடனே பணம் கிடைச்சிருமா, உடனே என்ன கிடைக்கும்? கர்ம வினை தானே இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். முன்ஜென்ம கர்ம வினையை இப்போ அனுபவிக்கிறோம். இப்போ செய்யறது இங்கேயே அனுபவிச்சுட்டு போகிற அளவுக்கு செட்டப் பண்ணிட்டாங்க. இனி அந்த லோகத்தில் இன்னும் அடுத்த லோகத்துக்கு போகணும் அவசியம் இல்லை. எல்லா தீமையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நாட்கள்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. எல்லா வளமும் நடமும் எம்பெருமான் பெருமாளோட அருளால், மகாலட்சுமி தாயாரோட அருளாட்சியாலும் நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதை ஒன்றே அடியானுடைய வேண்டுகோள். அதனால் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. ராசி பலனுக்கு போனாங்க. மேஷராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதியின் தன்மை சந்திரனோடு சேர்ந்து பயணங்கிறது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. சிறந்த ஒரு ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான வழியில் போகிறது, ஒரு சுற்றுலா போகிறது, ஒரு ஞானோபதேசம் பெறக்கூடிய அமைப்புக்கெல்லாம் போகிறது. எந்த வயதினராக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு எல்லாருக்கும் தேவை தானே. இப்போ வெற்றி பெறனா மனம் அமைதியாக இருக்க வேண்டும். பாருங்க, இதனால உங்களுக்கு மனம் அமைதிப்படும். ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயின் சேர்க்கை லாபத்தை ஈட்டி தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம ரொம்ப முயற்சி பண்ண நடக்கலன்னா இப்போ தானா நடக்கும். வெற்றி உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி ராசிக்குள்ள வந்துட்டார். புரியுதுங்க. 3ஆம் இடத்த அதிபதி சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கிறார். 2 காம்பினேஷன் இருக்குல்ல, 3-7 வேலை செய்யுது. சிறப்பான பலன்கள் உண்டு. வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லா விதமான நன்மையுமே கிடைக்கிற அமைப்பு, லாபங்கள் சேரும். வாழ்த்துக்கள்.
மிதுனராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பு. புதன் சூரியன் சேர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஏதாவது பார்த்தீங்கன்னா சுகங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் உங்களை நாடி வந்துடும். எல்லா வகையிலும் வந்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நோக்கி வர ஏற்றம் அப்படிங்கிறது மாதிரி நான் போனால் எல்லாம் நம்ம தேடி வரணும், நம்ம ஒரு முயற்சி செஞ்சால் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட பயணம் பண்ணக்கூடிய ராசியில் மிதுனமும் ஒன்று. அப்போனா பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது, அதுதான் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை இதனால் வந்து அதிரடி முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். அதிரடி முடிவுக்கு ஆதரவும் கிடைக்கும். நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவுக்கான பலன்கள் இன்னைக்கே தெரிஞ்சிடும். ஒரு பயணம் பண்ணணும், ஒரு ஜாலி ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்கும். வீட்டை புதுப்பிப்பீங்க, ஒரு நல்ல ஒரு கணபதி பூஜை பண்றது, அந்த மாதிரி நிறைய ஒரு ப்ளஸ்ஸாக நடக்கிற வாய்ப்பெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்துவது எளிது. அதாவது அந்த நாளை நம்ம பிடிச்சிட்டோம்னாவே நம்ம ரொம்ப சிறப்பாக ஜெயிக்க முடியுங்கிற அமைப்புக்குள்ள வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதற்படியே நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி நட்புகளுக்கு ஒரு சுப விசேஷம் நடந்து நீங்கள் அதில் கலந்து ஒரு கேளிக்கைகளை கலந்து கொள்ளுகின்ற அமைப்புகள்லாம் உண்டு. பிள்ளைகளாலும் குடும்பத்தோடும் சேர்ந்து போய் ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு மனசந்தோஷமா இருக்கின்ற அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்குது. அப்போ செலவுகள் உண்டு. செலவுகள் ஒன்றா வரவு வந்ததுக்கு அப்புறம் தான் செலவு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க காத்திருக்குது. ஒரு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. 2 விஷயத்தை விட கவனமாக இருங்க. சகோதர வழியில் கவனமாக இருங்க. பயணங்கள் 2 வீலர் சாகச பயணம்லாம் போவானே, 2 வீலர் பயணம் பண்ணால் தலைக்கவசம் இல்லாமல் பயணம் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதாவது கடன் நோய், எதிரி தொந்தரவு அதெல்லாம் வந்து சேரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமும் பால், எதுவுமே எடுத்ததெல்லாம் பால் தான். இதுதான் அதுதான் கிடையாது. அதனாலே வந்து தன்னைத்தானே கோபப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புலாம் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு தெரியல, நான் அப்படிதான், என்னை விட்டுருங்க, ஏதோ எந்த காம்ப்ரமைஸுக்கும் போய் நிற்கிற ஆளாக இருக்காது. மனது மீண்டும் மீண்டும் ரணப்பட்டுக்கிட்டே இருக்கும். மனது மீண்டும் மீண்டும் ரணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கன்னிராசியின் தன்மையில வந்து மாறுகின்ற அமைப்பு குறைவாகவே இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நாளைக்கு சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பான நாள். வரவுகள் மேலும் அமைப்பு. எத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே பரவாயில்ல, நமக்கு பொருளாதாரம் தான் நல்லா இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாமுக்கு உண்டு. ஏன்னா இங்கே வந்து 4ஆம் இடம், தாய் பாசம் இல்லை, தாய்க்கான செஞ்சதுல பேரும் இல்லை, குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சேன் எனக்கு இந்த பேரும் இல்லைங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கேட்டால் எனக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாரை பற்றியும் புரியுன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்டேஷன் போயிடுவீங்க. யதார்த்த வாழ்க்கையில் இருங்க, யதார்த்த விஷயத்தை செய்யுங்க. யதார்த்த வாழ்க்கைக்குள்ள வந்தபோது இந்த வாழ்க்கையை நடத்தி கொள்ளும் போது நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னா தீராத அளவில் வந்து நிற்கும். இன்னைக்கு வரவுகள் மேலுங்கிற அமைப்பு, ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கிற அமைப்பு துலாமுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்க. விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்தவரை இதனால வந்து குருவின் பார்வையின் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை விஷயங்களா இருந்தாலும் வந்து மாறி போயிடும். புரியுதுங்களா? முயற்சி, சகோதர உறவே வேணாம்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கான விஷயத்தை கொடுத்துருங்கன்றீங்க கேட்குற அமைக்கிறது நீங்கள் போய் நிற்பீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான உயர்வுகள் கொடுக்கின்றால், ஊக்கங்கள் நிறைய இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பான நாள். ரொம்ப மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் வசதியும் இந்த நாளில் இருக்கிறது. அப்போ வந்து ரொம்ப ஒரு தேடி தேடி சென்ற செல்வத்தை விடவும் உங்கள் காலடியில் வருகின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த நாள் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பு கைகிட்ட வருது, பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய நாளில் இல்லை. சந்திரனின் பயணமாகட்டும் அல்லது குருவின் பயணமாகட்டும், பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் பயணமாகட்டும், கேதுவின் பயணம், கொஞ்சம் மாற்றங்கள் தேவை. இந்த நாளில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். வாய் விட்டு எதையும் பேசி மாட்டிக்கக்கூடாது. அந்தந்த வேலையை பாருங்க. புரியுதுங்களா? தேவையில்லாமல் சச்சரவுக்குள்ள போய் மாட்டிக்கிறேன். தலைவலிங்கிற பிரச்சனையை விடும். தொழில் வந்து எதிர்பாராத அளவில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் நடக்க ஆரம்பிச்சு உங்களை தாண்டி. அது எல்லாருக்கும் உண்டானா உண்டு. அப்போ எனக்கு இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி விட்டுற முடியும்? அது கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள்.
கும்பராசி என்பவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். போட்டி பந்தயங்கள் அதில் போய் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. எங்கேயுமே போவாதால், பேசவே முடியாதால், 10 கேள்வி கேட்ட 2 கிலோ பதிலே சொல்லுவீங்க நீங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த நாளில் கிடைக்குது. எப்படிப்பட்ட வாய்ப்பு? ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. கலந்துக்குங்க, வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப ஒரு ஹைலைட்டான இடத்துக்கு போய் நிற்பீங்க. சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். அமைதி மேலோங்க, அதாவது ரொம்ப சைலண்டா இருந்து நம்மளோட காரியமே ஜெயிக்கணும். நம்ம வீரியம் தான், யார்கிட்டையும் சண்டைலாம் போடக்கூடாது. நம்ம ஜெயிக்கணுன்ற மைண்ட் செட் நீங்க போனீங்கன்னா நிச்சயமா ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் இன்னைக்கு கிடைக்க பெறும். இப்போ ராசிக்குள் சனியின் பயணம்ங்கிறது மட்டும்தான் கவனம் வச்சுக்கணும். அவருக்கு நேர்மை பிடிக்கும், நன்மை செய்வது பிடிக்கும், தான தர்மங்கள் பிடிக்கும். அது ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். பெருமாள் ஆலயம் போயிட்டு வாங்க. போயிட்டு வரச்ச ரொம்ப நன்மைகள்லாம் உங்களுக்கு தேடி வந்துடும். சிறப்பான நாளாக மீனத்துக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.